படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல. இந்த பாட்டு மட்டும் ஸ்பார்க் பாட்டு மட்டும் கட் பண்ணி தூக்கியிருந்தா லாக் அந்த பாட்டு மட்டும் தான் லாக். தலைக்கும் சரி தளபதி செஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கத்திக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு சொல்றேன், ஆஸ்கர் வந்து கையில ஊத்துருங்க தளபதி கையில, இல்லைன்னா சம காரணம் நானு தளபதி ஒன்னா ஃபேன்ஸ் ஒன்னா சேர்ந்த படம்னா இதுதான். பிரிச்சிட்டா போல நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. அவர்கிட்ட மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த பாட்டு மட்டும் ஸ்பார்க் பாட்டு மட்டும் கட் பண்ணி தூக்கியிருந்தா லாக் அந்த பாட்டு மட்டும் தான் லாகா இருக்குது. மற்றபடி படம் வேற லெவல். அதுதான் அந்த ஹைலைட்டு. 20 நிமிஷம் ஸ்டார்டிங்ல போய் பாருங்க. அந்த 20 நிமிஷம்னா ஸ்டார்டிங் அது ஃபுல்லாவே மாஸ் தான். அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஸ்டோரி தான். வில்லன் வந்து அதான் சந்தா வில்லன் மோகன், மெயின் வில்லன் மோகன். அவரை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க, அவரை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கும். எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வெரி நைஸ், எக்ஸலென்ட். எல்லாருமே பார்க்கல. இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ். படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே இருக்குது. அந்த மாதிரி வந்து கோட்டு படம் அமைஞ்சிருக்குது. நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அந்த ரெஃபரன்ஸ்லயே படத்தை முடிச்சுடுவாரு ரங்க பிரபு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா வந்து கோட்ன்றது ஒரு தனி படமாவே ஒரு நல்ல ஸ்டோரியாவே மூவ்மெண்ட் ஆகி நல்லா போயிருக்கு. நான்லாம் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற லெவல் படம். 3 ஹவர்ல எனக்கு 3 நிமிஷம் பார்த்த மாதிரி இருக்குது. செம்ம ஃபீலிங். அப்படியே சர்ன்னு போகுது படம். உங்களுக்கு போர் அடிக்காது. மூணு தளபதி. ட்ரம்புக்கு போனை போடுங்க, போனை போட்டு ஆஸ்கர் எடுத்துனவங்க. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு ஆஸ்கர் கொடுக்கலன்னா நான் செம்ம காண்டாயிடுவேன். இது வந்து ஆஸ்கருக்கு போக வேண்டிய படம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாம் பட்டே வந்து நிறைய ஆஸ்கருக்கு வாங்குவானுங்க. இது 3 பர்ஃபார்மன்ஸ் தளபதி பண்ணிடுறாரு. ஒரு மரியாதையா அமெரிக்காவுக்கு சொல்றேன், ஆஸ்கர் எடுத்து வந்து கையில ஊத்துருங்க தளபதி கையில, இல்லைன்னா செம்ம காண்டாயிடும். நான் நீங்க இளைய தளபதி எடுத்துருவாங்க. சரியான பர்ஃபார்மன்ஸ் தூக்கி போட்டு செஞ்சுக்கிறாரு இளைய தளபதி. எல்லாருமே செஞ்சு கொடுத்துறாரு. தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து சதுரவான இந்த பத்த பாத்திரி. அதனால வந்து ஆஸ்கர் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி ஆஸ்கர் தளபதி கையில வரணும். தளபதி இளைய தளபதி வில்லன் இல்ல, பியூர் வில்லனு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வில்லன் தானு வரு. அந்த மாதிரி இது படம். இந்த மாதிரி சந்தேகப்பட நம்ம சீன் வரும். அதெல்லாம் காமெடி சீன் தான். அதெல்லாம் நீங்க ரியாலிட்டியா எடுக்காது. காமெடி சீன் தான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் சொல்லுவானுங்க. ஆனா அந்த சீன் போர் அடிக்காது. ஏன்னா அது காரணம் வந்து தளபதி வந்து அதை காமெடியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாரு. இதுல வந்து போர் அடி சீனே மொத்தத்துல இல்ல படத்துலயே. அந்த மாதிரி தளபதி அரசியலுக்கு போறாரு. அந்த இடத்த வந்து யார் நிரப்புறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப நாளா எல்லாருக்கும். அது வந்து நான் வந்து அரசியலுக்கு போறேன், நீ வந்து சினிமா பார்த்துக்கன்ற மாதிரி தான் குத்து வச்சுக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல ஆக்சுவலா அது மறைமுகமா குத்துருக்காங்க. நல்ல சீன் அது. ஆக்சுவலா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எஸ்கே ஃபேன்ஸ்க்கு மெயின் ட்ரீட். என்ன கேட்டா இல்ல, நிறைய பேர் இருக்காங்க தளபதிக்கு அப்புறம். நான் எஸ்கேன்னு மட்டும் சொல்லணும். விஜய் சேதுபதி இருக்காரு, அவர்லாம் சும்மா இல்லைல்ல. விஜய் சேதுபதி, தனுஷ் இருக்காரு. தனுஷ் எல்லாம் என்ன அதான் சொல்றேன். ஸ்பார்க் பாருங்க மொக்கன்னு சொன்னாங்கல்ல, ஸ்பார்க் பாட்டுல எவனுமே ஏஞ்சிய போல சீட்டை விட்டு. வழக்கமா மெலோடி சாங் வந்து டம்மடிக்கு போவானுங்க, பாத்ரூம் போவானுங்களா, அந்த மாதிரி யாருமே போல. ஸ்பார்க் பாட்டு எல்லாருமே உட்காந்து பார்த்தானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாட்டு நல்லா இருந்தாலும் அர்த்தம். ஸ்பார்க் பாட்டு வேற மாதிரி இது. விசில் போல நான் மொக்கன். நான் எனக்கு எல்லாம் மொக்க. அது எனக்கு விசில் போடுறத பாட்டு பிடிக்குமே. விசில் போடுறதா பிடிக்குமே. 2வது மட்டும் பாட்டு பிடிக்கும். விசில் போடலாம். ஓப்பனிங் சாங் சூப்பரா போச்சு. ஸ்பார்க் சாங் நல்லா இருந்தது. யாருமே மொக்கன்னு எல்லாம் சொல்லவே முடியாது. எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. பிஜிஎம் முக்கியமா சூப்பரா இருந்தது. விஜயகாந்த் வந்து பெருசா சீன் இல்ல. ஓப்பனிங் சீன்ல தளபதியை காட்டுற சீனு. தளபதி விஜயகாந்த் கேட்ட போட்டு வருவாரு. அதுதான் சீனு. கேட்ட போட்டு வர்றதுதான் நல்லாதான் இருக்குது. கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட். கேப்டன் இல்லங்க, ஒரு 2-3 ரேப் சாங் வரும் நடுவுல. இந்த லியோல எப்படி போடுவாங்க, தாமரை பூ தண்ணி, அந்த மாதிரி இல்ல 2 சாங் அங்க வரும். கேப்டன் வருது. கேப்டன் ஃபேன்ஸுக்கு அது என்ஜாய்மெண்ட் தான். யாருக்கு? அதுதான் சொல்றேன். இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். 2K கிட்ஸ்ன்னு இல்ல, ஓல்டு ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே குழந்தைங்க கூட பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட். குழந்தைங்கள வர சீன் கூட இருக்குது படத்துல. எல்லா சீனுமே இருக்குது. எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். உங்களுக்கு போரே அடிக்காது படம். எல்லாருமே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதான் சொல்றேன், எனக்கு பிடிக்காத சீன் இல்ல. நான் வந்து இந்த படம் 3 ஹவர் படம். எனக்கு வந்து 3 நிமிஷம் படம் மாதிரி தான் இருந்தது. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. பிடிச்ச சீன் இன்ட்ரோல் பாக்கு. எனக்கு இன்ட்ரோல் பாக் பிடிச்சிருந்தது. அது வந்து தளபதி வந்து டெஃபினெட்லி நாட்டு தலையோட டிஷர்ட் போட்டுன்னு அது ட்விஸ்டிங் மூமெண்ட் போட்டு நடந்து வருவாரு. அதெல்லாம் வந்து வேற மாதிரி இன்ட்ரோல். தளபதி இல்லையே தளபதி. அதெல்லாம் வந்து சிறான சீன். அதெல்லாம் அதான் கிளைமேக்ஸ் ஸ்டேடியம்ல இருந்து வர மாதிரி இருக்கும். இடைவெளி தான் நான் இப்ப சொன்ன சீனு. இடைவெளி தான் அந்த தளபதி இல்லையே தளபதி தான் இடைவெளி. அது வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து கிளைமேக்ஸோட இன்டர்வல் பாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியான என்ஜாய் பண்ணுங்க. நான் அதான் சொன்னேன். எனக்கு வந்து எல்லா எமோஷன்ஸும் படத்தை வந்தது. அழுகை,
காமெடி. யோகி பாபு நிறைய காமெடி பண்ணிடுது. அது காமெடி வேற என்ன, கூஸ் பம்ப்ஸ், வைபு ஃபுல்லா இருந்தது எனக்கு. இளைய தளபதி எல்லாம் சரியான வைபு இருந்தது எனக்கு, சூப்பரா. வைபவ், பிரேம்ஜி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஒரு ரோல் இருக்குது. வைபவ், பிரேம்ஜி, யாரு நீங்க சொன்ன ஜெயராம், எல்லாருமே ஒரு ரோல். பிரசாந்த், யாருக்குமே ஒக்க ரோல்லே சொல்ல முடியாது. சரியான கவனிங்க. யோகி பாபு நானும் ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு பத்தில சிச்சா மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. யோகி பாபு காமெடி சிச்சா மாதிரி இருக்குது. தலை வரல, தலை ஃபேன் வருவாங்க. அந்த தலை ஃபேன் யாருன்னா தளபதியோட பொண்ணே வந்து யார் ஃபேன் சொல்லுவாங்க ஒரு மொமெண்ட்ல. சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா மங்காத்தா பிஜிஎம் போட்டு விட்டுருவாங்க. அதுதான் ட்ரீட். சரியான வைப் ஆயிடுச்சு. நீங்க தளபதி எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ எல்லா தலை ஃபேன்ஸும் உள்ளதா இருக்கிறானுங்க. எல்லாம் ஒன்னாதான் படம் பாத்துக்கிறாங்க. தலை மியூசிக் போட்டோன்னு எல்லா தலை ஃபேன்ஸ்ல ஏஞ்சிட்டானுங்க. எல்லா வைப்பு தாங்க. கூஸ் பம்ப்ஸ் தலைக்கும் சரி தளபதிக்கும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கத்திக்கிறாங்க. தளபதி ஒன்னா ஃபேன்ஸ் ஒன்னா சேர்ந்த படம் தான் இதுதான். ஆமா இருக்கலாம், நிறைய பேர் இருந்தாங்க. அதான் நான் பார்த்த ஸ்க்ரீன்ல சொல்றேன். தலை ஃபேன்ஸ் அந்த மியூசிக் போடும்போது எல்லாமே ஏஞ்சி கத்துறானுங்க. இப்போ வந்து அதான் சொல்றேன், எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சிங்க. எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை. நீங்க ஒரு ஆடியன்ஸ் இல்ல, கேப்டன் விஜயகாந்த் ஆடியன்ஸ், தலை ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், மெயினா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால வந்து தாராளமா நீங்க படத்தை பார்க்கலாம். சம் என்ஜாய்மெண்ட், ஃபுல் ட்ரீட்.